இன்றைக்கி நம்ம ஒரு அழகான டிசைன் பார்க்கலாங்க. அதுக்கு லைனிங்கில் வந்து பேக் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே சேம் கிளாத்தும் அதே சைஸை கட் பண்ணி ஓரம் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இப்போது இந்த ப்ளவுஸ் எல்லோ, இது கான்ட்ராஸ்ட்டாக இந்த கலர் எடுத்திருக்கேன் நான். இந்த பக்கம் 2 இன்ச், இந்த பக்கம் 2 இன்ச் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கணும். சாரியில் இந்த கலர் வர்றதுனால நான் இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ப்ளவுஸ் கலரில் இந்த பக்கம் 1.5 இன்ச், இந்த பக்கம் 1.5 இன்ச் ஸ்கொயர் ஷேப்பில் ரெண்டுமே இருக்கணும். இப்போது இது ரெண்டுத்தையுமே ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் மடிக்க போகிறேன். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து எடுத்துக்கோங்க. எடுத்து ஓரமாக எட்ஜில் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 15 பீஸ் அந்த மாதிரி ரெடி பண்ணி வைங்க. இப்போது இந்த நம்ம நெக் டிசைன் வந்து கட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் ஓரமாக இந்த மாதிரி 1 by 1 வச்சுட்டு வரலாம் ட்ரையாங்கிள் பீஸை. மெதுவாக பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி 1 by 1 வைக்கணும். இது ஒரு 4 பீஸ் வச்சுட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ ஒன்று ஃபினிஷ் ஆக போகும்போது நீடில் உள்ளே விட்டுட்டு பக்கத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் ஒட்டினா மாதிரி வைக்கணும். வச்சு மெதுவாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. பொறுமையாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப அழகாக வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இப்போது 1 இன்ச்சு அகலம் இருக்கா மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்து ஓரமாக எட்ஜில் தையல் போட்டுட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நீட்டாக தையல் போட்டுட்டு வந்துடுங்க. இப்போது நாட்டுக்கு மேலேருந்து 3 இன்ச்சு தோராயமாக கீழே வச்சு ஒரு அடி அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வைக்கணும், நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி. இந்த மாதிரி அடிச்சுட்டு 2 பக்கமும் இதே போல் அடிச்சுக்கோங்க. இப்போ மேலேருந்து பைப்பிங் வைக்கலாம். இதுக்கு நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி தைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்து இந்த எட்ஜில் வச்சு அப்படியே ஒரு 1/4 இன்ச் அளவில் வந்து ஃபுல்லாக நெக் ஃபுல்லாக சுற்றி பிடிச்சிட்டு வாங்க. ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய வீடியோ வேணும்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு மேலே கண்டிப்பாக டெய்லி அப்லோட் பண்ணிடுவேன் வீடியோஸ். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். இந்த மாதிரி 1/4 இன்ச்சு இருந்தால் போதும், அதுக்கு மேலாம் வேண்டாம். ஏன்னா இந்த ட்ரையாங்கிள் பீஸ் வச்சுருக்கிறதுனால அப்புறம் ரொம்ப திக்காக வந்துடும் பைப்பிங். ஸோ 1/4 இன்ச்சு போதும். இந்த மாதிரி உருட்டி கரெக்டாக அந்த மெரூன் மேலே படக்கூடாது. த்ரெட் வந்து பக்கத்தில் எல்லோ இருக்கு இல்லைங்களா, அதில் ஓரமாக வரா மாதிரி தையல் போட்டு இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு லேஸ் உங்களுக்கு எந்த கலர் மேட்ச் ஆகும்னு தோணுதோ அந்த கலரில் வச்சுடுங்க. இதில் கோல்டு இருக்கிறதுனால நான் கோல்டு கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாதி வேலை முடிஞ்சிடுச்சு. நாட் வைக்கலாம். நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் 4 பீஸ் லைனிங் கட் பண்ணிக்கோங்க. நம்ம லைனிங் கொடுக்கலாமலும் நாட் வைக்கலாம், இருந்தாலும் கொஞ்சம் லைட் வரும், நல்லா திக்காகவும் இருக்கும் பார்க்க. இந்த மாதிரி தைச்சி திருப்பிக்கோங்க. நல்ல பக்கத்து மேலே வச்சு தைச்சி கொஞ்சம் திருப்பணும். திருப்பி அந்த ட்ரையாங்கிள் பீஸை ஃபுல்லாக சுற்றி தைச்சிடுங்க. இப்போது இது மேலே லேஸ் கொடுக்கலாம். இப்போ இந்த பாருங்கள், இந்த மெரூன் கலரில் கொடுத்து வச்சுருக்கா மாதிரி இதுலேயும் லேஸ் கொடுத்தோன்னா பார்க்க கொஞ்சம் நீட்டாக அழகாக தெரியும். இது உங்களோட சாய்ஸ் தான். இப்போது இந்த நாட்டில் இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜ் அங்கே வச்சுட்டு இந்த லேஸ் வச்ச பக்கம் கீழே வரா மாதிரி வச்சு நல்லா ஸ்ட்ரெயிட் தையலாக போடணும். இந்த மாதிரி வச்சு நாட் கீழே வந்துடுச்சு பாருங்கள், ஓரமாக இருக்குது கரெக்டாக எட்ஜில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் திருப்பி அப்படியே திருப்பிக்கோங்க. நீடில் உள்ளே விட்டு
அது மாதிரி இந்த லாஸ்ட் வரைக்கும் தைச்சி லாக் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால என்னால் லாக் போட முடியல, அப்புறமா நான் போட்டுட்டேன். அதே மாதிரி மேலே இப்போ வச்சோம் இல்லைங்களா லேஸு, நாட், அந்த நாட்லேருந்து ஒரு 1 இன்ச் மேலே ஏற்றி இதே போல் சேம் ப்ராசஸ் ஒரே ஸ்ட்ரைட் தையல் போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட நீட்டாக நாட்டும் ரெடி ஆகிடுச்சுங்க. நான் இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். நீங்கள் கீழே ப்ளவுஸ் வந்து மடித்து தைக்கிற இடத்துல கூட நீங்கள் பைப்பிங் வைக்கலாம். ஆனால் என்னோடய கஸ்டமர் எதுவும் சொல்லலை, அதனால் நான் வைக்கலை. ஆனால் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்க நீட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட ப்ளவுஸ் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஹேண்டில் இந்த மாதிரி எல்போ ஸ்லீவ் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணேன், கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும்ன்ட்டு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். தேங்க்யூ.